லாக் அந்த லாக் பொருளால ஆன அந்த கோலியா அந்த ரவுண்ட்ஸ் மேல மேரி மேரினா என்னுடைய ருச்சி நகி ரகுகை ருச்சி ருச்சி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கான அந்த ஆர்வம் நகி ரகுகை ரகுகைனா இருக்கிறதுன்னு அர்த்தம் நகி ரகுகை அப்படின்னா அவங்களுக்கு அது மேல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா அந்த அளவுக்கு அவங்க பெரியவங்களா ஆயிட்டாங்களாமா अंतः गांव में होते हुए भी कई दिनों तक मुझे बदलू का ध्यान न आया अंतः मीन्स फाइनली मुड़िवा गांव मीन्स विलेज அந்த கிராமத்துல होते हुए भी होतेனா இருக்கிறது होते हुए भी means also இருந்தாலும் கூட கை தினம் தக் கை மீன்ஸ் மெனி தினம் மீன்ஸ் டேஸ் நாட்கள் தக்னா வரைக்கும் அதாவது ரொம்ப நாள் வரைக்கும் முஜேனா எனக்கு பதலுக்கா பதலுடைய தியான்னா கவனம் அர்த்தம் அட்டென்ஷன் தியான் மீன்ஸ் அவரை பத்தின அந்த நினைப்பு ந ஆயானா வரது நான் இஸ் நெகட்டிவ் சோ ந ஆயா அப்படின்னா வரவே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க इस बीच मैंने देखा कि गांव में लगभग सभी स्त्रियां कांच की चूड़ियां पहने हैं இஸ் மீன்ஸ் இது பீச் மீன்ஸ் நடுவுல இதுக்கு நடுவுல மைனே நான் அதாவது இந்த எழுத்தாளர் வந்துட்டு தேக்கானா பாக்குறாரு என்ன பாக்குறாரு அப்படின்னா கி காவ்னா வில்லேஜ் அந்த கிராமத்துல லக்பக் மீன்ஸ் ஆவரேஜா ஓரளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மோர் ஓவர் நிறைய இதுல வந்துட்டு ஆவரேஜா சபி ஸ்திரியாங் சபி மீன்ஸ் ஆல் எல்லா ஸ்திரியாங் மீன்ஸ் பெண்களும் எல்லா பெண்களுமே காஞ்ச்கி சூடியா மீன்ஸ் அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் பகனேனா வியர் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாராம் विरले हाथों में मैंने लाख की चूड़ियां देखी விர்லே மீன்ஸ் ரொம்ப லெஸ் அமௌண்ட்னு சொல்லுவாங்க ரேர்லின்னு சொல்லுவாங்க எப்பயாவது தான் ஹாத்தோ மீன்ஸ் அவங்களோட கையில சிலரோட கைகள்ல மைனேனா நானு லாக்கி சூடியா லாக்கால செய்யப்பட்ட அந்த சூடியா அது வலையில வந்துட்டு தேக்கினா பார்க்க முடியுதான் பார்த்திருக்கிறாரு தப் ஏக் தின் சக்ஸா முஜே பதலு கா தியான் ஹோ ஆயா தப் மீன்ஸ் அட் த டைம் அப்பொழுது ஏக்னா ஒரு தின்ன டே ஒரு நாள் சக்ஸானா சடனா திடீர்னு சொல்லுவோம் இல்லையா சக்ஸா திடீர்னு முஜேனா எனக்கு பதலுக்கா பதலுவோடைய தியானா ஞாபகம் ஒரு அட்டென்ஷன் வந்துட்டு ஹோ ஆயா மீன்ஸ் வருது ஆயா மீன்ஸ் கம் திடீர்னு பத்தின ஒரு நினப்பு வருது அப்போ बात यग हुई कि बरसात में मेरे मामा की छोटी लड़की आंगन में फिसल कर गिर पड़ी பாத்னா விஷயம் வந்துட்டு எக் மீன்ஸ் இது ஹுயினா ஹேப்பன் அதாவது ஒரு விஷயம் நடக்குதா என்ன அப்படின்னா பர்சாத் மீன்ஸ் அது மழை பெய்யறது ரெய்னி டைம்ல மேரி மீன்ஸ் என்னுடைய மாமாக்கு சோட்டி லடுக்கி மாமாவுடைய சோட்டி மீன்ஸ் ஸ்மால் சின்ன லடுக்கி மீன்ஸ் கேர்ள் மாமாவோட அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு ஆங்கன் மீன்ஸ் கோட்டியார் அந்த தோட்டத்துல பிசல்கர் மீன்ஸ் தடுக்கி விடுறது அங்க தடுமாறி கிர் மீன்ஸ் கீழே விழுகிறது அப்படின்னா கீழே விழுந்துடுறாங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் उसके हाथ की कांच की चूड़ी टूटकर उसकी कलाई में घुस गई உஸ்கினா அவருடைய ஹாத்துக்கு ஹாத்னா ஹேண்ட் அவரோட கையில இருக்கக்கூடிய காஞ்ச்கி சூடி காஞ்ச்னா அந்த கிளாஸாலான அந்த சூடி அந்த வளையல் வந்துட்டு டூட்கன்னா பிரேக் ஆகுது உடஞ்சு போய் உஸ்கினா அவளுடைய கலாயி மீன்ஸ் மணிக்கட்டு அவளோட மணிக்கட்டுல குஸ் மீன்ஸ் என்டர் ஆகுறது உள்ள போயிடுறது அப்படின்னா அவளோட அந்த கிளாஸ் வலையில அவ கைகளை குத்தி உள்ள போயிடுது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உசசே கூன் பஹ்னே லஹா உசேனா அதனால கூன் மீன்ஸ் பிளட் அதனால அந்த ரத்தம் வந்து பஹ்னேனா ஃப்ளோ ஆகுறது அதனால அவளோட கையில இருந்து அந்த ரத்தம் வழியா ஆரம்பிக்குது மேரே மாமா உஸ் சமய கர் பர் நாத்தே மேரேல என்னுடைய மாமா வந்துட்டு உஸ் சமய மீன்ஸ் டைம் அந்த டைம்ல கர் மீன்ஸ் ஹவுஸ் அவங்க வீட்டுல நாத்தே நெகட்டிவ் அப்ப இல்லை அப்படின்னு அர்த்தம் முஜேஹி உஸ்கி மர்ஹம் பட்டி கர்னி படி முஜே மீன்ஸ் நானே தான் உஸ்கினா அவளுக்கு வந்துட்டு மர்ஹம் பட்டி மீன்ஸ் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம் இல்லையா கையில கட்டு போட்டு விடுவாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸிங் கர்னினா செய்ய வேண்டியதா ஆகிருச்சு தபி சக்ஸா முஜே பதலு கா தியான் ஹோ ஆயா தபி மீன்ஸ் அட் தட் டைம் சக்ஸா மீன்ஸ் திடீர்னு சடனா வந்து முஜேனா எனக்கு பதலு கா தியான் மீன்ஸ் அட்டென்ஷன் பதலுவை பத்தின அந்த ஞாபகம் அட்டென்ஷன் வந்து ஹோ ஆயானா வந்துதாமா
और मीन्स அண்ட் மற்றும் மைனே சோச்சா கி உஸ்ஸே மில் ஆவும். மைனே நானு, சோச்சா திங்க் பண்றது, அவர் திங்க் பண்ற, எழுத்தாளர் திங்க் பண்ற என்ன அப்படின்னா உஸ்ஸே அவர்கிட்ட மில் ஆவும். மில்னா மீட் பண்ணும், அவரை போய் மீட் பண்ணிட்டு வரணும். ஆவும் மீன்ஸ் வெல்கம், அதாவது நான் மீட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத யோசிக்கிறாரு. अंतः शाम को मैं घूमते घूमते उसके घर चला गया. अंतः மீன்ஸ் ஃபைனலி, முடிவா வந்து ஷாம்கோ மீன்ஸ் ஈவினிங், அட் த டைம் ஈவினிங்ல வந்துட்டு மைனா நானு, கூம்தே மீன்ஸ் ரோமிங், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு உஸ்கேனா அவருடைய கர்னு ஹவுஸ், அவரோட வீட்டுக்கு, சலாகயா போயிடுறாரு. கடைசியில அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. பதலு வஹி चबूतरे पर नीम के नीचे एक काट पर लेटा था. பதலு வந்துட்டு வகி மீன்ஸ் தேர், அந்த இடத்துல சபூத்தரே மீன்ஸ் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இல்லையா, மேடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல பர் நீம்கே நீச்சே, நீம் ட்ரீ இருக்கு இல்லையா, அதுக்கு நீச்சேனா கீழே, நீம் ட்ரீ ஒண்ணு இருந்தது இல்லையா, அதுக்கு கீழே ஏக்னா ஒரு காட் மீன்ஸ் ஒரு கட்டில போட்டு, காட் பர்னா ஒரு கட்டில் மேல, லேட்டா தான் மீன்ஸ் அங்க போய் ஸ்லீப் பண்ற, கட்டில படுத்திருக்கிறாரு. நமஸ்தே பதலு காக்கா மைனே கஹா. நமஸ்தேனா வணக்கம் சொல்லுவோம், அது மாதிரி வணக்கம் சொல்லி பதலு காக்கா, அதாவது உரிமையா கூப்பிடுறாரு. மைனே நானு, கஹான்னு சொல்றாரு. அவர் வந்து சொல்றாரு அப்படி போய் நமஸ்தே பதலு காக்கான்னு சொல்றாரு. நமஸ்தே பையா उसने मेरे नमस्ते का उत्तर दिया और उठकर काट पर बैठ गया. நமஸ்தே பையா, அவரும் என்ன பண்ற, ரிப்ளைக்கு நமஸ்தே வணக்கம்னு, பையா மீன்ஸ் பிரதர் மாதிரி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் சொல்றாரு. உஸ்னேனா அவரு, மேரி நமஸ்தேக்கா, மேரி என்னுடைய வணக்கம், நமஸ்தே மீன்ஸ் வணக்கம், என்னுடைய வணக்கத்துக்கு உத்தர் மீன்ஸ் ரிப்ளை வந்து தியானா கொடுக்குறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உட்கர்லாம் எழுந்து, அவர் எழுந்து, காட் மீன்ஸ் அந்த கட்டில்ல வந்துட்டு பைட் மீன்ஸ் உட்கார்றது, அவர் எழுந்து படுத்திருந்தார் இல்லையா, சோ எழுந்து உட்கார்ந்துக்கிறாரு. परंतु उसने मुझे पहचाना नहीं और देर तक मेरे और निहारता रहा. परंतु மீன்ஸ் பட், ஆனா உஸ்னேனா அவரு, முஜேனா என்னைய, பகுச்சானா ஐடென்டிஃபை பண்றது, கண்டுபிடிக்கிறது, பகுச்சானா நகி வந்துச்சு இல்லையா, சோ கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தேர் மீன்ஸ் ரொம்ப நேரம், அப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும், மேரி ஓர்னா சைடு, நான் இருக்கக்கூடிய சைடு, நிகார்த்தா மீன்ஸ் ஸ்டாரிங் சொல்லுவோம் இல்லையா, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பாப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிகார்த்தா அட்மையர் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மைகும் ஜனார்தன் காக்கா. மைனா நான் தான் வந்து ஜனார்தன் பேரு, அவரோட பேரு, ஆத்தரோட பேரு. காக்கா அதாவது சிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்கே பாஸ் கோலியா பன்வாக்கர் லே ஜாத்தா தா. ஆப்கே பாஸ் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. ஆப்கே பாஸ் அதாவது உங்ககிட்ட இருந்து, ஆப்கேனா உங்கள்னு அர்த்தம், உங்ககிட்ட இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம் உங்கள்கிட்ட இருந்து, கோலியா மீன்ஸ் அந்த ரவுண்ட்ஸ், அந்த ரவுண்டா அந்த லாக்கோட ரவுண்ட்ஸ் வந்துட்டு, பன்வாக்கர்னா செய்ய சொல்லி, லே ஜாத்தா தா, லே மீன்ஸ் டேக், நான் எடுத்துட்டு போவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்றாரு. லே ஜாத்தானா எடுத்துட்டு போறது. மைனே அப்பனா பரீட்சை தியா. மைனே நான் வந்துட்டு, அப்பனா தன்னுடைய, அதாவது ஆத்தர் அவருடைய பரீட்சை மீன்ஸ் இன்ட்ரடக்ஷன், அவரை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷனை தியானா கொடுத்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் பதலோ ஃபிர் பி சூப் ரஹா. பதலோ வந்து ஃபிர் அப்புறமும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ, ஃபிர்னா ஆஃப்டர், அப்புறமும் கூட, சூப் சூப்னா அமைதியா இருக்காரு, அப்புறமும் கூட என்ன பண்ற, அமைதியாவே இருக்கிறாரு. மானோனா அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் இல்லையா, அது பார்க்க எப்படி இருக்குன்னா, வக அப்பனே ஸ்மிருதி पटल पर अतीत के चित्र उतार रहा हो. அவரு அப்படி தன்னுடைய ஸ்மிருதி பட்டக் பர், ஸ்மிருதி மீன்ஸ் மெமரி, அதாவது மெமரி கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இது போன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் மெமரி கார்டு, அதாவது ஸ்மிருதி பட்டக் பர், அந்த மெமரி கார்டுல இருந்து அத்தித்கே அத்தித் மீன்ஸ் பாஸ்ட், அந்த கடந்த காலத்தோட சித்திரனா இமேஜினேஷன்ஸ், உத்தார் மீன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறதா அவருக்கு தோணுதா, அதாவது அவர் வந்து சிட்டில இருக்காரு இல்லையா, சோ அத அவர் டெக்னிக்கலா யோசிக்கிற மாதிரி சொல்றாங்க. அவரோட மெமரி கார்டுல இருந்து அவர் பழைய கடந்த காலத்தோட இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுதாமா. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தப் வகு ஏக்தம் போல் படா. தப் மீன்ஸ் அட் த டைம், வகுனா அவரு, ஏக்தம் அட்வான்ஸ் கடைசியா முடிவா வந்து, போல்னா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவோ லல்லா பைட்டோ. ஆவோ அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு, லல்லா தானே கூப்பிடுவாரு அவரை, அதனால பைட்டோ மீன்ஸ் சிட்டு உட்காரு அப்படின்னு சொல்றாரு. பகுத் தின் பாத் காவ் ஆயே. பகுத் ரொம்ப, தின் மீன்ஸ் டே, ரொம்ப நாளுக்கு, பாத் மீன்ஸ் ஆஃப்டர், நாளுக்கு அப்புறம்,
காவ் ஆயே, காவ் காவ் மீன்ஸ் வில்லேஜ், வில்லேஜுக்கு நீ வந்து ஆயே ஆயேனா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதர் ஆனே நகி ஹோ சக்கா. ஹா மீன்ஸ் எஸ், ஆமா. இதர் இதர் மீன்ஸ் இங்க. ஆனா வரதுக்கு. நகி ஹோ சக்கா, சக்கானா முடியும்னு அர்த்தம். நகி ஹோ சக்கானா முடியல, இங்க வரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காக்கா அத சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மைனே சார்பாயி பர் பைட்தே ஹுயே உத்தர் தியா. மைனே நானு. சார்பாயி பர், சார்பாயினா கட்டில்னு சொல்லுவாங்க, அந்த கட்டில்ல பைட்தே ஹுயே, பைட்னா உட்கார்ந்துகிட்டு, உத்தர் தியா, உத்தர் மீன்ஸ் ஆன்சர், உத்தர் தியா அப்படின்னா ஆன்சரை சொல்றாராமா. நெக்ஸ்ட் कुछ देर फिर शांति रही. குச்சு குச்சுனா கொஞ்சம், தேர்னா நேரம், அதாவது கொஞ்ச நேரம். ஃபிர் மீன்ஸ் அகைன், திரும்பியுமே. சாந்தி ரஹி, சாந்தி மீன்ஸ் அமைதின்னு அர்த்தம். சாந்தி ரஹினா கொஞ்ச நேரம் திரும்பியும் அவங்க அமைதியா இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசவே இல்லை. மைனே இதர் திருஷ்டி தௌடாயி. மைனா நானு. இதர் மீன்ஸ் எங்கேயும் அங்கேயும் சொல்லுவோம் இல்லையா, அங்கங்க. திருஷ்டி மீன்ஸ் பார்வை, தன்னுடைய பார்வையை தௌடாயின்னு ஓட விடுறது, அதாவது சுத்தி முத்தி பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்குறாங்க. ना तो मुझे उसकी मचिया ही नजर आई, ना ही बट्टी. ना तो மீன்ஸ் இல்லைன்னு அர்த்தம், நெகட்டிவ் வேர்டு. முஜேனா எனக்கு, உஸ்கினா அவருடைய, மச்சியாகி நசராயி. மச்சியா மீன்ஸ் ஸ்டூல், அவர் ஸ்டூல்ல உட்காந்து பண்ணுவார் இல்லையா, அந்த வேலை செய்யும் போது ஸ்டூல்ல உட்காருவா இல்லையா, அது மச்சியாகி நசர்னா பார்வைக்கு, ஆயி அதாவது பார்வைக்கு வரல, அதாவது அவரால் பார்க்க முடியல. நான் வந்துருச்சு இல்லையா, சோ பார்க்க முடியலன்னு அர்த்தம். நசராயினா பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். நசராயி அப்படின்னா பார்க்க முடியலன்னு அர்த்தம். நாஹி பட்டி, நான் இஸ் நெகட்டிவ் வேர்ட். பட்டினா ஃபர்னஸ் இருக்கு இல்லையா, அவர் ஒரு அடுப்புலதான் வந்து இந்த லாக்க வந்து உருக்குவார் இல்லையா, அதை பேர் பட்டிங்கிறது ஃபர்னஸ். அந்த ஃபர்னஸ்லயும் கூட அவங்களால பார்க்க முடியல. ஆஜ்கல் காம் நகி கர்த்தே காக்கா மைனே பூச்சா. ஆஜ்கல் மீன்ஸ் நவடேஸ், இந்த காலகட்டத்துல. காம் நகி கர்த்தே, காம் மீன்ஸ் வேலைய. நகி கர்த்தேன செய்யறது, நகி கர்த்தன செய்யறது இல்லையா. காக்கா மீன்ஸ் சித்தப்பா இந்த மாதிரி நீங்க வேலை செய்யறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மைனே பூச்சா, மைனே நான், அதாவது எழுத்தாளர் வந்துட்டு பூச்சான்னா ஆஸ்க், கேக்குறாரு. नहीं लल्ला, काम तो कई साल से बंद है. நகி இஸ் நெகட்டிவ், நகி லல்லா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காம் மீன்ஸ் வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கை மீன்ஸ் மெனி, நிறைய. சால்ல வருடங்களா, பல வருஷங்களா என்ன இருக்கு. பந்த் மீன்ஸ் க்ளோஸ், நிப்பாட்டி தான் இருக்குது, அதாவது நிறுத்தி வச்சுதான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. மேரி பனாயி ஹுயி சூடியா கோயி பூச்சே தப் தோ. மேரி மீன்ஸ் என்னுடைய, பனாயி மீன்ஸ் என்னால உருவாக்கப்பட்ட, சூடியா மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ். கோயி பூச்தே தப், கோயி மீன்ஸ் எனி ஒன், யாருனாது. பூச்சே மீன்ஸ் ஆஸ்க், யாராவது கேட்டாங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், மத்தபடி வேலை நடக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. गांव में कांच का प्रचार हो गया है. गांव மீன்ஸ் வில்லேஜஸ், அங்க நிறைய வில்லேஜஸ்ல காஞ்ச் கா பிரச்சார். காஞ்ச் மீன்ஸ் அந்த கண்ணாடி வளையலோடைய பிரச்சார் மீன்ஸ் பப்ளிகேஷன், அதோடைய அந்த உற்பத்தி தான் வந்து எப்படி இருக்கு, பிரச்சார் ஹோகையா அப்படின்னா உற்பத்தி தான் ஜாஸ்தி இருக்கிறதுங்கிறத சொல்றாரு. வகு குச் தேர் சூப் ரஹா. வகுனா அவரு. குச் தேர் மீன்ஸ் நேரம். குச் தேர் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு. சூப் ரஹா, சூப் மீன்ஸ் அமைதியா இருக்கிறார். சூப் ரஹா மீன்ஸ் அமைதியா இருக்கிறது. फिर बोला, फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம். போலானா பேசுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா. மிஷின் யுக் ஹைனா யக் லல்லா. மிஷின் மீன்ஸ் மிஷின் யூஸ் பண்ணக்கூடிய, யுக்னா யுகம், மிஷின் காலம், அதாவது இது வந்து மிஷின் யூஸ் பண்ற எந்திர காலம் சொல்லுவேன், அந்த மாதிரி இல்லையா. ஹைனா அப்படின்னா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. லல்லா மீன்ஸ் அந்த சின்ன குழந்தைய சொல்லுவாங்க இல்லையா, அவரை கூப்பிடுவார் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. இது மிஷின் யுகம் இல்லையா, அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆஜ்கல் சப் காம் மிஷின் சே ஹோத்தா ஹை. ஆஜ்கல் மீன்ஸ் நவடேஸ், இந்த காலகட்டத்துல. சப் மீன்ஸ் எல்லா, காம் மீன்ஸ் வேலை, எல்லா வேலைகளும். மிஷின்னாலதான். ஹோத்தா மீன்ஸ் நடக்கிறது, மிஷின்ல தான் நடக்குது. கேத் பி மிஷின் சே ஜோத் ஜாத்தே ஹை. கேத் மீன்ஸ் ஃபீல்ட், அந்த வயல்கள் கூட. மிஷின் வச்சுதான். ஜோத் ஜாத்தே ஹை, ஜோத்னா உழுகுறது, அதாவது மிஷின் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அதை பிளஃபே பண்றாங்க, அது உழுகுறதே மிஷின் யூஸ் பண்ணி தான் உழுகுறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். फिर जो सुंदरता कांच की चूड़िया में होते हैं, क्लाक में कहाँ संभव है.
फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஜோ சுந்தரதா ஜோ மீன்ஸ் விச் எந்த சுந்தரதா மீன்ஸ் பியூட்டினஸ் எந்த அழகு வந்துட்டு காஞ்ச் கி சூடியாமே ஹோத்தே ஹே காஞ்ச் அதாவது அந்த கிளாஸ் வளையல இருக்குதோ ஹோத்தே ஹே மீன்ஸ் இருக்குதோ லாக் மே கஹா சம்பவ ஹை லாக் மே அதாவது அந்த லாக்கோட அந்த லாக்கி சூடியா அதாவது அந்த லாக்கோட பேங்கிள்ஸ்ல கஹா மீன்ஸ் எப்படி எங்கே அப்படின்னு அர்த்தம் எப்படி வந்து சம்பவம் பாசிபிள் எப்படி அது பாசிபிள் லாக்கோட பேங்கிள்ஸ்ல அது எப்படி பாசிபிள் அதுல இருக்க அந்த அழகை எப்படி இதுல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லேக்கின் காஞ்ச் படா खतरनाक होता है लेकिन मीन्स பட் ஆனா காஞ்ச் மீன்ஸ் அந்த பேங்கிள்ஸ் அந்த கண்ணாடி வளையல்கள்லாம் வந்து படா மீன்ஸ் ரொம்பவே கத்தர்னாக் ஹோத்தா ஹை கத்தர்னாக் மீன்ஸ் டேஞ்சரஸ் அர்த்தம் அது எப்படி ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படிங்கறத திரும்பி சொல்றாரு. படி ஜல்தி டூட் ஜாத்தா ஹை படி ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட் படி மீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து என்ன பண்ணிடும் டூட் ஜாத்தா ஹை டூட் மீன்ஸ் பிரேக் உடையிறது டூட் ஜாத்தா அப்படின்னா உடஞ்சு போயிரும். மைனே மீன்ஸ் நான் அதாவது யார் ஆத்தர் எழுத்தாளர் வந்துட்டு கஹான்னு சொல்றாரு. நாஜுக் தோ ஃபிர் ஹோத்தா ஹி ஹை லல்லா நாஜுக் மீன்ஸ் பிரேக்கபிள் ஃப்ரெசலா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப உடையக்கூடியதா தான் இருக்கும் ஃபிர் ஹோத்தா ஹை அப்படின்னா உடையக்கூடியதா தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே ககுத்தே உசே கான்சி ஆகை ககுத்தே சொல்றது சொல்லிட்டே இருக்கும் போது ககுத்தே சொல்லிட்டே இருக்கிற டைம்ல உசேன அவருக்கு கான்சி மீன்ஸ் இருமல் சொல்லுவாரு காஃபிங் கான்சி அதாவது இருமல் மீன்ஸ் வருது அவருக்கு இருமல் வந்துருது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் வகு தேர் தக் கான்ஸ்தா ரஹா வகுனா அவரு தேர்னா ரொம்ப நேரம் வரைக்கும் தக் மீன்ஸ் அது வரைக்கும் இருக்கும் தேர் தக் ரொம்ப நேரம் வரைக்கும் கான்ஸ்தா மீன்ஸ் காஃபிங் அவர் ரொம்ப நேரம் வரைக்கும் இருமிக்கிட்டே தான் இருக்கிறாரு. முஜே லகா உசே தமாஹை முஜேனா எனக்கு லஹானா தோன்றது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா உசேனா அவருக்கு தமா மீன்ஸ் ஆஸ்துமா ஒருவேளை அவருக்கு ஆஸ்துமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆத்தருக்கு தோணுது.